Hi friends, good evening. Welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு உண்டான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைசஸும் நாளைக்கு நிஃப்டிக்கு உண்டான எக்ஸ்பைரி லெவல்ஸும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வந்து நம்ம டிஸ்கார்டில் லைவ்ல இருப்போம். ஸோ நம்மளுடைய டிஸ்கார்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அங்கே கேட்கலாம். இப்போ நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல்ஸ் 22,506 மேலேயே ஓப்பன் ஆனாங்கன்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி புல்லிஷாக இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் 22,561 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தான் 22,614 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தான் 22,673 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தான் 22,727 இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ டவுன் சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 22,506 ஓப்பன் ஆனாங்கன்னா 22,443 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். அடுத்த சப்போர்ட்டா 22,389 அடுத்த சப்போர்ட்டா 22,331 அடுத்த சப்போர்ட்டா 22,277 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரேக் அவுட் லெவல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப் சைடில் வந்து 22,579 மேலே போச்சுன்னா பிரேக் அவுட் லெவலாகவும், பிரேக் டவுன் லெவல்னு பார்க்கும்போது 22,468 கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் லெவலாகவும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சேனல் பேட்டர்ன்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயிருக்க மூவ்மெண்ட் என்னன்னா அந்த சாட்டர்டே ஆன மூவ்மெண்ட்டு. இது நான் 30 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஃப்ரைடே பட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பேட்டர்னுக்குள்ளே வந்துட்டாங்க. பட் ஆனால் இந்த சாட்டர்டே ஆன க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன்கிட்டே இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி போகிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மூவ்மெண்ட் நல்லா இருக்குன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இங்கே ஓப்பன் ஆகுறாங்க, இந்த இடத்துலயே ஓப்பன் ஆகுறாங்கன்னா இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் நாளைக்கு நான் வந்து என்ன சென்டிமெண்ட் எதிர்பார்க்குறேன்னா நாளைக்கு ஓரளவுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புல்லிஷாக மூவ்மெண்ட் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரைடேவோட மூவ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 22,580 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏயில் வந்து நல்லா மூவ்மெண்ட் இருக்குது. 28,580 அண்ட் 640 இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏயில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 440 380 இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெவல்ஸாக இருக்கிறதுக்கான நிஃப்டியில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் சேம் அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? சேனல் பேட்டர்னில் இருக்காங்க. ஸோ இந்த சேனல் ரிஜெக்ஷனில் ஆகிட்டே இருக்காங்க. சேனல் ரிஜெக்ஷன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைடு வரைக்கும் வராங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே 10:15 அந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் முடியாமல் இருக்காங்க. இன்கேஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு ஃபால் ஆனாங்கன்னா மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பொசிஷன் எடுக்கும்போது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கறது வந்து 48,202க்கு மேலேயே ஓப்பன் ஆனாங்கன்னா அடுத்த பிரேக் அவுட் ஜோனாக வந்து பார்த்தீங்கன்னா 240 அண்ட் 349 இருக்கும். இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்பாக ரெசிஸ்டன்ஸ் வந்து 48,322 48,440 48,568 48,681 48,744 இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே மாட்டிட்டாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ ட்ரேட் ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போனாங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வருவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கேர்ஃபுல்லாக இருங்க. டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் இந்த 48,204க்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க பட்சத்தில் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆஃப் 48,077 அடுத்த சப்போர்ட் ஆஃப் 47,957 அடுத்த சப்போர்ட் ஆஃப் 47,833 அடுத்த சப்போர்ட் ஆஃப் 47,718 அடுத்த சப்போர்ட் ஆஃப் 47,600 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் டவுன் ஜோனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 47,937 லெவலில் இருக்குது. என்னென்னா அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோன் இருக்குது. பட் ஆனால் டவுன் சைடில் பெருசாக கன்சல்டேஷன் ஜோன் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதற்கு கீழே விழுந்துட்டாங்கன்னா நல்லா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கு நான் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேக்ஸிமம் சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பெரி, ஸோ அந்த எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ எக்ஸ்பெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அப் சைடில் வந்து 21,528 to 539 லெவலில் ரிஜெக்ஷன்
பண்ணலாம். அதுக்கு நடுவில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஆகலாம் 580ன்ற லெவல். இந்த 580ல பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகலாம். கேஸ் அதிகம் உடச்சு போகிறாங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் 21,635 அடுத்த லெவலாக 21,687 to 73. இதுவே டவுன் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா 21,420லேருந்து 21,004 லெவலும், அதற்கு அடுத்த லெவலாக 21,365 to 356, அடுத்த லெவலாக 21,291 to 291 to 75யும், அடுத்த லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா 21,208 21,194 வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபின் நிஃப்டி. பட் இந்த ஜோன்ஸில் வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ஸை நான் எம்டியாக விட்டுருக்கேன்னா, மேக்ஸிமம் இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் லெவல்ஸ்லையும் பாருங்கள், அந்த இடத்துல வந்து நிறைய கன்சல்டேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுறாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கன்சல்டேஷன்லேயே நிற்கிறாங்க. இந்த இடத்துல ரிஜெக்ஷன், இந்த இடத்துல கன்சல்டேஷன், இந்த மாதிரி நிற்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கன்சல்டேஷன் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகுறாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து அதே பேட்டர்னை இங்கேயும் அகெயின் வந்து இவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு சைடு வெஸ்டர்ன் இருக்காங்க. ஸோ வந்து அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ 0 to 0 ட்ரேட் பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து டெலிகிராம் குரூப் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கன்வே பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். தேங்க்யூ.